மரமஞ்சள். ஓகேவா? நார்மல் மஞ்சள் கிடையாது, மரமஞ்சள். நார்மல் மஞ்சளுக்கும் மரமஞ்சளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் மஞ்சள் வந்து கிழங்கு ஐட்டம் மாதிரி இருக்கும், கிழங்கு மாதிரி இருக்கும். மரம் மஞ்சள்ன்றது வந்து ஒரு செடி வகை, அதாவது வந்து செடி மாதிரி இருக்கும். அதோட வேர்களும் இது அடித்தண்டும் நல்லா பருத்து தடிமனாக இருக்கும். அந்த வேரும் வந்து தண்டும் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். அது அதனால தான் அது பேர் வந்து மரம் மஞ்சள். ஓகேவா? இதில் பெரிபெரின்ற ஒரு அல்கலைடு இருக்குது. இந்த அல்கலைடு தான் இது வந்து, அதாவது வந்து லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இந்த இந்த மரம் மஞ்சளில் இருக்கிற அந்த பெர்பெரின் அல்கலைடு எடுத்து இப்போ வந்து நிறைய சர்க்கரை நோய்க்கு வந்து டேப்லெட்டாகவே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாக்கா இருக்கும், பெர்பெரின்ற அந்த அந்த டேப்லெட் வந்து இருக்கும். உங்களுக்கு 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 அப்படின்ற ரேட்டில் வந்து கிடைக்கும். சரிங்களா? அது வேறு ஒன்றுமே இல்லை, மரம் மஞ்சள். மரம் மஞ்சளை நாங்கள் காலங்காலமாக இது மதுமேக நோய்க்கும் நீரிழிவு நோய்க்கும் பயன்படுத்திட்டு வர்றது தான் சித்த மருத்துவம். சரியா? இந்த அப்போ அதை 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 கொடுக்கும்போது இந்த லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால லிவருக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது, பேங்க்ரியாஸையும் நல்லா பலப்படுத்துது. இந்த மரம் மஞ்சளை மட்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு ஒழுங்காக ரெகுலராக கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும்.